வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நான் டிஃபனுக்கு வந்து உப்புமா கொழுக்கட்டை பண்ண போறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு கப் அரிசி, ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு வந்து பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்திருக்கேன். இங்க பாருங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதாவது நீங்க பிடிச்சிட்டு இப்படி விட்டுட்டா கையில ஓட்டுறோம். ஸோ இந்த பதம் இருந்தால் கரெக்டா இருக்கும். இப்போ இதுல வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்திருக்கேன் மிக்சி ஜார்ல. இப்போ இதையும் சேர்த்து நம்ம கோர்ஸா அரைச்சிக்கலாம். அரிசி வந்து எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க பச்சரிசி இருந்ததுன்னா பச்சரிசி யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல சாப்பாட்டு அரிசி யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் சாப்பாட்டுக்கு புழுங்கல் அரிசி கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த அரிசி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து கோர்ஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடும். ரவையா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, நல்லா ரவையா அரைச்சாச்சு, குருணையா அரைச்சி எடுத்துட்டோம். ஸோ இப்போ கடாயில வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயில பண்ணாதான் நல்லா இருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ தேங்காய் எண்ணெயும் காஞ்சிருக்கும். நம்ம வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து சீரகம் ஒரு டீஸ்பூன், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமா கருவேப்பிலை. ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கேன். நல்லா ஒரு ஃபுல் டம்ளர்ல ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 3 டம்ளர் தண்ணி. பெருங்காய பொடி சேர்த்துருவோம். அப்புறம் தேங்காய், உப்பு, தேவையான உப்பு, இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா சேர்ந்து ஒரே ஒரு கொதி வரட்டும். நல்லா தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம குருணையாக உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா அரிசி, பருப்பு, அதை அப்படியே வந்து போட்டு கலரிடுவோம். கட்டி தட்டாமல் நல்லா கலரிடுவோம். கலரிட்டு அப்படியே மூடி வச்சுருவோம். ஒரு 3/4 பாகம் நல்லா வேகணும். நல்லா மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கும். பாருங்கள், தண்ணி எல்லாம் நல்லா எவாப்ரேட் ஆகிடுது. நல்லா சேர்ந்தாப்புல வந்திருக்கா. இது அப்படியே ஆறினோடனே நம்ம ஒரு 3/4 பாகம் வெந்திருக்கும். ஆறினோடனே நம்ம உப்புமா கொழுக்கட்டை கொழுக்கட்டையாக பிடிச்சி எடுத்து வச்சு ஆவியில் வேக வச்சு எடுத்துட வேண்டியதுதான். கொஞ்சம் ஆறட்டும், ஆஃப் பண்ணிடுறேன் நான். பாருங்க, கை பொறுக்கிற சூட்டுக்கு வந்தாச்சு. நான் வந்து அப்படியே உப்புமா கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சிட போகிறேன். இந்த பக்கம் வந்து தண்ணி விட்டு அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. ஸோ ஆவியில் வேக வச்சு எடுத்துருவோம். சைஸ் எல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சின்னதாவோ பெருசாவோ எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். நான் ஒரு மாதிரி கரெக்டாக மீடியமாக போடுறேன். சாப்பிட்றதுக்கும் சௌரியமா இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இஞ்சி சட்னி நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா வீட்டில் எப்பயும் போல சாம்பார் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா அது கூட தொட்டு சாப்பிடலாம். அப்படியே இல்லைனாலும் பெருமையே ரொம்பவே நல்லா டேஸ்டா இருக்கும். சக்கரை தொட்டுன்னு சாப்பிடலாம். காரம் இருக்கிறதுனால ஒன்றும் பெருசா தேவைப்படாது. ஆமா, இஞ்சி குழம்பு ஆல்ரெடி நான் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த இஞ்சி குழம்பு தொட்டு சாப்பிட்டீங்கன்னா கூட நல்லா டேஸ்டா இருக்கும். ஸோ பார்க்கலன்னா போய் பாருங்க அந்த இஞ்சி குழம்பையும். அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேகணும். அப்படியே மூடி வச்சிடும். ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம். இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் எடுத்துருவோம். அப்படியே எடுத்து கிழிச்சிடும். ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்துடலாம். கொஞ்சம் அடுத்த செட்டையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் நாம. இப்போ அடுத்ததும் வேகட்டும். உப்புமா கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிள், ஈஸியான டிஃபன். இது தொட்டுக்கிறதுக்கு இஞ்சி குழம்பு ரொம்பவே நல்லா இருக்கும். ஆல்ரெடி நான் இஞ்சி குழம்பு பண்ணி காமிச்சிருக்கேன். பார்க்கல அப்படின்னா அதே போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது தொட்டு சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது நீங்க வந்து அரிசி உப்புமாவும் பண்ணிக்கலாம், உப்புமா கொழுக்கட்டையாவும் பண்ணிக்கலாம். உப்புமாவா பண்ணும்போது வேற டேஸ்டா இருக்கும், உப்புமா கொழுக்கட்டையா பண்ணும்போது அதுக்கு வேற டேஸ்டா இருக்கும். அதே மாதிரி இதுக்கு வந்து கத்திரிக்காய் சட்னி கூட நான் சொல்லி கொடுத்துருக்கேன். கத்திரிக்காய் சட்னியில வந்து கத்திரிக்காய், பச்சை மிளகா, கொத்தமல்லி எல்லாம் போட்டு வதக்கி அரைச்சி பண்றது, அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ தொட்டுக்கிறதுக்கு எது வேணாலும், எதுவுமே இல்லைனாலும் அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். சக்கரை தொட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.